ஓகே போலாம். உனக்கு போட்டோகிராஃபி கரியர் செட் ஆகாது. பேசாம கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுற வழிய பாரு. நீ சிஎஸ் தானே படிச்சிருக்க. உன் ஃப்ரெண்டு மாதிரி ஐடி ஜாப் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்ல? இதுல என்ன வருமானம் வருது? இது நிரந்தரமான ஜாப்பும் இல்லை. உனக்கு இது செட் ஆகாது. ரொம்ப வலிக்காது. அம்மா வரத்துக்குள்ள குடிச்சிரு. நீ வாழ போற வாழ்க்கை பெரிய போராட்டமா இருக்க போகுது. ஆனா பலன் இருக்கும். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் கிவ் அப் மட்டும் பண்ணிடாத. ஏன்னா எதிர்காலத்துல நீ பெரிய ஓட்டப்பந்தய வீரனா வரப்போற. எங்கே போகணும்? இங்கே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இறக்கி விட்றீங்களா? சரி, ஏறுங்க போகலாம். வண்டியை நிறுத்துறாங்க. நான் சொல்கிற இடத்துக்கு வண்டியை விடு. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். என் ஆள் பின்னாடி வந்துட்டுருக்கான். வண்டி விடு. டே மச்சான், நான் சொன்னேன்ல ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிற மேனேஜரு அது இவர் தான். அவனு என் ஃப்ரெண்ட்ஸு. என் கழுத்தில் கத்தி வச்சதை நான் சொன்னேன்னு வையேன், உன்னை பொழந்துருவாங்க. மரியாதையே போயிரு. ப்ரோ, நீங்கள் யார்? என்னை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க? சாரி ப்ரோ, தூரத்துலேருந்து பார்க்குறக்கு என் ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு. சாரி ப்ரோ. சரி, ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு சரியான முடிவு எடுக்கணும். நான் சரியான முடிவு எடுத்ததுனால தான் நான் தப்பிச்சேன். எல்லாமே நம்ம எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. தம்பி, நேற்று நியூஸ் பேப்பர் எங்கே தூக்கி போட்டு போன? இல்லை சார், இங்கே தான் சார் வச்சேன். காற்றுல ஏதாவது பறந்துருக்கும். பேப்பர் போடுற பையன் தான்டா நீ. பேப்பரில் வர நியூஸை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அடுத்த இது மாதிரி பண்ண காசு கொடுக்க மாட்டான். படா. மேலும் 2 நாட்களுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். மாவட்ட அளவிலான போட்டியில் மயிலாடுதுறை மாணவன் சாதனை. மயிலாடுதுறையில் செய்தித்தாள் போடும் கலைமாறன் என்ற மாணவன் மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் தங்கம் வென்றார். மேலும் இவர் சாதனை தொடர வாழ்த்துக்கள். அப்பா சொல்லுங்கப்பா. அம்மா, உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அவனான்னு கொஞ்சம் பாரு. ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? அந்த பசங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வண்டி எடுங்க.
சுடுங்கப்பா. சுட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அப்போ உன் மேல ஆசிட் அடிச்சு உன சும்மா விட சொல்றியா? இவனெல்லாம் சுட்டு கொள்ளக்கூடாதுப்பா. வாழ்ந்துதான் ஜெயிக்கணும். அழகு அழிச்சா அவங்க வாழ்க்கை அழியுங்கிற அந்த எண்ணம் அழியணும். இனி இந்த ஸ்கார்ஃப் எனக்கு தேவையில்லை.